சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியா விபத்தில் 2 இளைஞர்கள் பலி. இமல்டா சுகுமாரின் மகனும் மரணம். தாயக எழுச்சி பாடல் பாடிய பாடகர் கைது. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை. விசா கூடுகள் சேதமாக்கப்பட்ட விவகாரம். தமிழ் மாணவர் சமூகத்தின் மீது பழி சுமத்துவதை நிறுத்துமாறு யாழ் பல்கலைக்கழக முகாமைத்துவ ஒன்றியம் கோரிக்கை. கொழும்பை சென்றடைந்த பாகிஸ்தான் போர்க்கப்பல்கள் போர் பயிற்சியிலும் பங்கேற்க திட்டம். தமிழகத்தில் இலங்கை பெண் கொலை விவகாரம். காயமடைந்த சிறுமியும் உயிரிழப்பு. ஈரான் மீது அமெரிக்கா தொடர் தாக்குதல்கள். ஏவுகணைகளும் இடைமறிப்பு. இனி விரிவான செய்திகள். வவுனியா கனகராயன்குள பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் யாழ் மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபர் இமல்டா சுகுமாரின் மகனும் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா ஜாழ்ப்பாணம் A9 வீதியில் கனகராயன்குளம் பெரியகுளம் பகுதியில் அருகில் பாதசாரிகளாக நடந்து சென்று கொண்டிருந்த 2 இளைஞர்கள் மீது அதே திசையில் வேகமாக வந்த மகளுந்து மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த மகளுந்தை பின்னால் சென்ற மற்றொரு வாகனம் மோதியதில் மகளுந்து இளைஞர்கள் மீது மோதியுள்ளது. இதன்போது 2 இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த 2 இளைஞர்களும் கனகராயன்குளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சடலங்கள் பிரேத பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்துடன் தொடர்புடைய 2 வாகனங்களின் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். விபத்தினை தொடர்ந்து குறித்த பகுதியில் சில மணி நேரம் பதட்டம் ஏற்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கனகராயன்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தாயக எழுச்சி பாடலை செவ்வைப்படுத்தி தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்ட கிளிநொச்சியைச் சேர்ந்த பாடகர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரியில் வைத்து யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் குறித்த பாடகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பாடகர் சாவகச்சேரி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த விசா கோடுகள் சேதமாக்கப்பட்ட சம்பவத்தில் தமிழ் மாணவர் சமூகத்தின் மீது பொறுப்பை சுமத்த முயற்சிப்பதை கண்டிப்பதாக யாழ் பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிகப்பீட மாணவர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த விசா கூடு கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிலரால் சேதமாக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் முகாமைத்துவ மாணவர் ஒன்றியம் விடுத்துள்ள அறிக்கையில் தமது பீடத்தைச் சேர்ந்த சிங்கள மாணவர்களால் வெசாக் விளக்கு காட்சிப்படுத்துவதற்கு ஒன்றியம் அனுமதி வழங்கியதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் துரதிர்ஷ்டமாக ஒரு சில நபர்களால் வெளிச்சக்கூடு சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. சில தனிநபர்கள் இந்த சம்பவத்தை பொதுமைப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ் மாணவர் சமூகத்தின் மீதும் பொறுப்பை சுமத்த முயற்சிப்பதாக அந்த ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த தனிப்பட்ட சம்பவத்தை ஒரு இனப்பிரச்சனையாக மாற்றும் எந்த ஒரு முயற்சியும் நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளது. ஒரு சில தனிநபர்களின் செயற்பாடுகளை சமூகங்களுக்கு இடையே பிளவுகளை உருவாக்கவோ அல்லது தமது பீட மாணவர்களிடையே நிலவும் ஒற்றுமையையும் பரஸ்பர மரியாதையையும் சீர்குலைக்கவோ பயன்படுத்தக்கூடாது என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. அனைத்து மாணவர்களும் பொறுப்புடன் செயற்படுமாறும் தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நியாயமான விசாரணை நடத்த அனுமதிக்குமாறும் வலியுறுத்தியுள்ளது. அதே நேரம் தமது பீட சமூகத்தை வலுப்படுத்தும் நல்லிணக்கம், மரியாதை மற்றும் சகவாழ்வு ஆகிய விழுமியங்களை தொடர்ந்து நிலைநிறுத்துவோம் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீட மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா திரைசேரியிலிருந்து $2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்
இணையில் ஊடுருவக்காரர்களினால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை தனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பி வைக்கப்பட்டதை அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கசடி சில்வா நிராகரித்துள்ளார். இந்த அறிக்கையை குழுவின் பரிசீலிப்பதற்கான நாடாளுமன்றத்தின் ஊடாக உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் இணைய ஊடுருவல்காரர்களினால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணை அறிக்கை மற்றும் அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்குமாறு நிதியமைச்சின் செயலாளரிடம் அரச நிதி பற்றிய குழு முன்னதாக கோரியிருந்தது. இதற்கு அமைச்சுக்கு 4 வார கால அவகாசமும் வழங்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்ட போதிலும் அது ஹர்சடி சில்வாவின் தனிப்பட்ட பார்வைக்காக அவருக்கு நேரடியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த அறிக்கை அரசாங்கத்தின் நிதி பற்றிய குழுவினால் கூறப்பட்டதே தவிர தனது தனிப்பட்ட நலனுக்காக அல்ல என்பதால் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தான் மக்களின் பிரதிநிதி என்றும் தற்போதைய அரசாங்கம் நிதி பற்றிய குழுவின் தலைவராக பணியாற்றுவதால் அறிக்கை ஆராய்ந்து விவாதிப்பதற்கே கூறப்பட்டதே தவிர தனது தனிப்பட்ட பார்வைக்கு அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கமைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இந்த அறிக்கையை புதன்கிழமைக்குள் நாடாளுமன்றத்தின் ஊடாக சமர்ப்பிக்குமாறு அரசாங்க நிதி பற்றிய குழு தற்போது பணித்துள்ளது. விடுதலை போராட்டத்தின் முதல் வித்தான பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்த நிகழ்வுகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நினைவு கூறப்பட உள்ளதாக வலிகாம கிழக்கு பிரதேச சபை அறிவித்துள்ளது. உரும்புராய் சந்தையில் உள்ள சிவகுமாரனின் நினைவிடத்தில் காலை 8 மணிக்கு ஈகை சுடரேற்றி நினைவு கூறப்பட உள்ளதாகவும் இதற்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன ஒடுக்குமுறைக்கு எதிராக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து போராடிய நிலையில் 1974 ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்ட போது நஞ்சறிந்து தன்னுயிரை ஆகுதியாக்கியமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வு எதிர்வரும் 5ஆம் தேதி காலை 9 மணிக்கு இடம்பெறவுள்ளதாக நினைவேந்தல் குழு அறிவித்துள்ளது. தியாகி பொன் சிவகுமார் அவருடைய 52வது நினைவேந்தல் நிகழ்வு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு குறும்புராயில் அன்னாரசு சிலை இருக்கின்ற பகுதியில் இடம்பெற இருக்கின்றது. பழைய போல தியாகி பொன் சிவகுமார் அவருடைய நினைவேந்தல் குழுவினரால் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் சகல தமிழ் கட்சி தலைவர்களுக்கும் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம், அழைப்பு விடுத்திருக்கின்றோம். பழமை போல அவர்களும் எங்களோடு கலந்து சிறப்பிப்பார் நம்பிக்கை அமைக்க இருக்கின்றது. அதுபோல் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை விடுக்கின்றோம். எமது ஈழப் போராட்டத்துடைய வரலாறுகளை எதிர்கால சந்ததிக்கு கடத்த வேண்டிய கடப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் 5ஆம் தேதி தியாகி பொன் சிவகுமாருடைய நினைவேந்தல் நிகழ்வு கலந்து கொள்ளும்படி தியாகி பொன் சிவகுமார் நினைவேந்தல் குழுவின் சார்பாக நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இந்நிகழ்வு வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு அன்னாரின் சிலை அமைந்திருக்கின்ற உரும்புராய் பகுதியில் இடம்பெற இருக்கின்றது. பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பல் உள்ளிட்ட 3 கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை கடந்து 1ஆம் தேதி சென்றடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் கடற்படை கப்பலான PNS தைமூர், PNS அஸ்லத் மற்றும் PNS ஹங்கோர் என்ற நீர்மூழ்கி கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளன. குறித்த கப்பல்களை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கடற்படை முறைப்படி வரவேற்றுள்ளனர். நல்லெண்ண பயணமாகவும் விநியோகம் மற்றும் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் இந்த கப்பல்கள் கொழும்பை சென்றடைந்துள்ளன. கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் குழுவினர் முக்கியமான இடங்களை பார்வையிடுவதற்காக நாட்டின் பல பகுதிகளுக்கு செல்ல உள்ளனர். இதேவேளை பாகிஸ்தானின் 3 கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்ட சமகாலத்தில் இந்திய கடற்படை கப்பலானது ஜரபாத் செயற்பாட்டு பாரம்பரிய பணிகளுக்காக கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. இந்திய கடற்படை கப்பலான ஜராபத் கொழும்பில் தரித்து நிற்கும் காலத்தில் ஸ்ரீலங்கா கடற்படையால் ஏற்பாடு செய்யப்பட்ட தொழில் ரீதியாக வளமூட்டும் தொடர் நிகழ்வுகள் மற்றும் தோழமையை வளர்க்கும் திட்டங்களிலும் கப்பல் குழுவினர் பங்கேற்க உள்ளனர். மேலும் கப்பல் தனது பணியை நிறைவு செய்வதற்கு முன்னர் இந்திய கடற்படை வீரர்கள் நாடு முழுவதும் உள்ள பல முக்கிய சுற்றுலா தலங்களை பார்வையிட உள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியிலிருந்து நேற்று 2 சிறுவர்களுடைய எண்பு கூட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 14வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் S. லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. நேற்றுடன் 270 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றுள் 266 எண்பு எச்சங்கள் அடையாளமிடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது. இவற்றுள் 257, 258 என அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதியானது சிறுவர்களினுடைய எண்பு தொகுதிகளாக அடையாளம் இடப்பட்டுள்ளது.
ருகுணு பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியுடன் அகழ்வு பணிகள் மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளன. மேலும் களத்தில் கட்டப்படும் தயத்து போன்ற தகடு ஒன்றும் சான்று பொருளாக இனம் காணப்பட்டுள்ளது. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றனர். மட்டக்களப்பில் போதைப் பொருளுக்கு அடிமையான நிலையில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட 30 பேர் மீண்டும் சமூக மயப்படுத்தப்பட்டுள்ளனர். கல்லடி காவல்துறை பயிற்சி கல்லூரி வளாகத்தில் உள்ள போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கான புனர்வாழ்வு நிலையத்தில் 14 நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்ட 30 பேர் சமூகமயப்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த புனர்வாழ்வு நிலையம் கடந்த மே மாதம் திறந்து வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அதில் முதல்கட்டமாக 30 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் குடும்பத்துடன் இணைத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட கல்லடி போலீஸ் பயிற்சி கல்லூரியினுடைய சிகிச்சை நிலையமானது 30 பேர் வெற்றிகரமாக சிகிச்சை பெற்று இன்று வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையாக இந்த சிகிச்சை நிலையமானது அதிமேதக ஜனாதிபதி அவர்களது முக்கியமான குறிக்கோளான போதைப்பொருள் பயன்படுத்துனர்களுக்கான சிகிச்சை அளித்து அவர்களை அதிலிருந்து வெளியேற்றுதல் என்ற நோக்கத்தை நோக்கி செயல்படுத்தப்பட்டதாக இருந்தது. இப்போ நீங்கள் இதில் வந்து விடுபட்டு உடல்வாழ்வு பெற்று போகிற மாதிரி உங்களோட ஊர்களில் பிரதேசத்தில் உள்ள மத்தாக்களையும் இந்த நிலையத்துக்கு கொண்டு வந்து இந்த போலீசாருடன் சேர்ந்து ஒத்துழைக்க நீங்கள் தயாராக இருக்கின்றார். ரைட், ஓகே, தேங்க்யூ. தேசிய அபாயங்கள் போலீஸ் பயிற்சி கல்லூரியினுடைய ஐபி போலீஸ் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து பெண் போலீஸ் அன்போடு அழைப்பது கொக்குவில் போலீஸ் பொறுப்பு அதிகாரி அவர் சரோகரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தாரிக் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து சான்றிதழ் யாழ்ப்பாணம் வடமராட்சி மந்திகை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த வைகாசி விசாக பொங்கல் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. நேற்று காலை முதல் பல்வேறு பகுதியில் இருந்து அதிகளவான பக்தர்கள் ஆலயத்துக்கு வருகை தந்து தங்களுடைய நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றிய நிலையில் பொங்கல் இடம்பெற்றுள்ளது. சிறப்பாக இடம்பெறுகிற வேளை தமிழகம் சென்னையில் மதுபான நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற தகராறை தொடர்ந்து உந்துரலியில் சென்ற இலங்கை பெண்ணை மகுழுந்தில் மோதி கொலை செய்த சம்பவத்தில் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமியும் உயிரிழந்துள்ளார். தமிழகம் சென்னையில் உள்ள மதுபான நிலையத்தில் இரு தரப்பினருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து உந்துருளியில் பயணித்த இலங்கை பெண்ணை மகளுந்தில் சென்ற 7 பேர் கொண்ட குழுவினர் மோதி விபத்தினை ஏற்படுத்தினார். இதனால் சம்பவ இடத்தில் இலங்கை பெண் உயிரிழந்த நிலையில் அவருடன் பயணித்த 17 வயது சிறுமி காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். இந்த நிலையில் குறித்த சிறுமியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரான் மீது தற்காப்பு தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் கப்பல் மற்றும் வளைகுடா நாடுகளை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் உள்ள ஹெசும் தீவின் மீதான தாக்குதல்கள் மத்திய கிழக்கு முழுவதும் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் முயற்சிகளுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க தளங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மீது ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் கூறியுள்ளது. குவைத் மீது 2 ஏவுகணைகளையும் பக்ரைன் மீது 3 ஏவுகணைகளையும் ஈரான் செலுத்திய நிலையில் அவை இடைமறிக்கப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. பல மாதங்களாக நீடித்து வரும் போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளின் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வவுனியா விபத்தில் 2 இளைஞர்கள் பலி, இமெல்டா சுகுமாரின் மகனும் மரணம். தாயக எழுச்சி பாடல் பாடிய பாடகர் கைது, நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை. வெசாக் கூடுகள் சேதமாக்கப்பட்ட விவகாரம், தமிழ் மாணவர் சமூகத்தின் மீது பழி சுமத்துவதை நிறுத்துமாறு யாழ் பல்கலைக்கழக முகாமைத்துவ ஒன்றியம் கோரிக்கை.
கொழும்பை சென்றடைந்த பாகிஸ்தான் போர்க்கப்பல்கள் போர் பயிற்சியிலும் பங்கேற்க திட்டம். தமிழகத்தில் இலங்கை பெண் கொலை விவகாரம், காயமடைந்த சிறுமியும் உயிரிழப்பு. ஈரான் மீது அமெரிக்கா தொடர் தாக்குதல்கள், ஏவுகணைகளும் இடைமறிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.